வணக்கம் டாக்டர் ஜெயவாட்டுக்கு வரவேற்கின்றேன். பெப்டிக் அல்சர் டிசீஸ், அதாவது இரைப்பை புண் மற்றும் அமில எதிர்க்கழிப்பு ஜிஆர்டி பிரச்சனை இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாத பழங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது. ஒரு சில பழங்களை அதிகமாகவே சாப்பிட்லாம். ஸோ இந்த பதிவில் என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது, என்ன பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாங்கிறத பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த பழங்களை நம்ம பார்த்து சாப்பிடணும், வித்தியாசப்படுத்தி சாப்பிட போகிறோம் அப்படின்னா, பெப்டிக் அல்சர் டிசீஸ் இருப்பவர்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் உங்களுடைய இரைப்பையில் சுரக்கும் அமில அளவை அதிகரிக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த பழங்கள் இரைப்பையினுடைய உள் சுவரில் எந்த விதமான எரிச்சலையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தக்கூடாத அளவுக்கு பழங்கள் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சாப்பிடக்கூடாத பழங்கள் அல்சர் இருக்கிறவங்க சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை சம்மந்தமான உணவுகள், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம். ரீசெண்டாக பெப்டிக் அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி நல்லா போன நபர் பைனாப்பிள் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், மீண்டும் வயிறெல்லாம் எனக்கு வெந்து போன மாதிரி பழைய சிம்டம்ஸ் அப்படியே இருக்குன்னு ரொம்ப நாள் கழித்து திரும்ப வர்றார். எதுக்காக இதை முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுடைய கட் சென்சிட்டிவாக இருக்கும். உங்களுடைய இரைப்பை மற்றும் முன் சிறுகுடல் பகுதியெல்லாம் கொஞ்சம் புண் ஆறுனாலும் அல்சர்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தாலுமே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அப்போது இந்த சிட்ரிக் சம்மந்தமான பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரைப்பையினுடைய உள் சுவர் மீண்டும் தாக்கத்துக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த பழங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரூட் கான்செப்ட் இன் அல்சர் என்னென்னா, பழுக்காத எந்த பழங்களும் எடுத்துக்கூடாது. குறிப்பாக வாழைப்பழம் நல்லது தான், ஆனால் வாழைப்பழம் நல்ல கனிந்து பழுத்த பழங்கள் எடுக்கணும். அரை குறையாக பழுத்து இருந்ததுன்னா அந்த பழங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட், எம்டி ஸ்டமக்கில் எந்த பழங்களும் எடுத்துக்காதீங்க. வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிட்றதோ அல்லது மாதுளையோ நல்ல பழங்களாக இருந்தால் கூட அதை வெறும் வயிற்றில் உங்களுக்கு சேரக்கூடிய பழங்களையே வெறும் வயிற்றில் எடுக்காமல் சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக, உங்களோட கட் டாலரன்ஸை புரிஞ்சுட்டு சாப்பிட்றது முக்கியம். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான கட் டாலரன்ஸ் இருக்கும். தாங்கும் திறன் மாறுபடுது. மிஸ்டர் எக்ஸுக்கு ஆப்பிள் நல்லா இருக்குது, ஆப்பிள் சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்மளுடைய டயட்டில், அல்சர் டயட்டில் ஆப்பிள்லாம் இடை உணவில் கொடுத்துருக்குறோம். அதே மிஸ்டர் ஒய் என்ன சொல்லுவார், எனக்கு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கப்புறம் எதிர்க்கழிப்பு வருது, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய கட் டாலரன்ஸ் வேறுபடுது. எனவே எந்த பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் உங்களுடைய டாலரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுட்டு, ஒரு நாள் ஒரு பழம் சாப்பிட்றீங்க, அது ட்ரிகர் ஆகுதுன்னா அந்த பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழங்கள் எடுத்துக்கொள்ளும் முறையை மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக, பழங்கள் எடுத்துக்கொள்ளும்போது குறிப்பாக ஆப்பிளில் புளிப்பு ஆப்பிள் வருதுன்னா தவிர்க்கிறது நல்லது. மாவு ஆப்பிள் எடுத்துக்கலாம். மாதுளை பழமாக சாப்பிட்றது பதிலாக மாதுளை ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு, குறிப்பாக ரொம்ப சிவியர் அல்சர் இருக்கிறவங்களுக்கு எந்த பழமுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு சில பழங்களை வேக வைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு அரை வேக்காடு வேக வைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய புளிப்புத்தன்மையோ அல்லது அந்த பழங்கள் உங்கள் கட்டில் ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் குறையும். உதாரணம், வாழைப்பழம் வேக வைத்து எடுத்துக்கலாம், ஆப்பிள் வேக வைத்து எடுத்துக்கலாம். கொய்யா கூட சில நபர்களுக்கு சேராத நபர்கள், கொய்யா நல்ல ஃப்ரூட் நல்ல பொருள், நல்ல உணவு அப்படிங்கிறதுனால கொய்யா கூட அரை வேக்காடு வேக வைத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிவியர் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னென்ன பழங்கள் நம்ம மிகுதியாக எடுத்துக்கலாம், பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது பொதுவாக அப்படின்னா, நம்பர் 1, துவர்ப்பு சுவையுடைய, துவர்ப்பு தன்மையுடைய பழங்கள், குறிப்பாக மாதுளை. ரெண்டாவது, சப்போட்டா, கொய்யா, மாவு ஆப்பிள், நாவற்பழம், பப்பாளி, இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். பெர்ரீஸில் ராஸ்பெரி கிடைக்கிறதில்ல, பட் கிடைக்கிற நபர்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியுமே புளிப்புத்தன்மையாக இருப்பவர் நபர்கள் சாப்பிட்ணுன்னு விரும்பினீங்க, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லேசாக வேக வைத்து எடுத்துக்கொள்வது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளும். பப்பாளி நிறைவாக எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உடல் சூடுன்னு சொல்லுவோம், பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பப்பாளி நல்ல விட்டமின் ஏ, உங்களுடைய புண்ணாற்றும் திறன் அதிகமாக இருக்குது, அதனால் புண்ணு ஆறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பழங்கள் எடுத்துக்கும் பொழுது வெறும் வயிற்றில் எடுக்காமல் முன்னாடி சொன்ன மாதிரி உணவுக்கு பின் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் பழங்கள் குறிப்பாக அல்சர் பேஷண்ட் நான் சொல்கிறேன்னா, நல்லது, அதில் ஹை ஃபைபர் இருக்குது, நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, உங்களுடைய அல்சர் க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்னர் லைனிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறனால பழம் சேரலை அப்படிங்கிறனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. பழமே எடுத்துக்காமல் நீங்கள் வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறேன். இதுக்காக தான் பழம் கண்டிப்பாக எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த பழங்கள் தவிர்த்துட்டு இந்த பழங்கள் நிறைவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல ஃபில்லிங் இருக்கும். அல்சர் பேஷண்ட் வரக்கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சி எதுவும் வராமல் இருக்கும். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, சோர்வு இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் இந்த அல்சர் ஹீலிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறனால இந்த முக்கியமாக இந்த வீடியோ பதிவிடுறேன்.
எனவே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே டாக்டர் எஜே ஹார்ட் டிவியில் இரைப்பை புண் சம்மந்தமாக நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். என்ன உணவு எடுத்துக்கணும், 24 ஹவர்ஸ் டயட் பிளான் இருக்குது, என்ன மாதிரியான உணவுகள் முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறோம். இது வரைக்கும் பார்க்காத நபர்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய பழைய வீடியோக்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அல்சர் இருக்கிற அல்லது அல்சர்னால் கஷ்டப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட வாட்ஸ்அப் மற்ற சோஷியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.